அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லா. ஜஸாக்கல்லா ஹைரா. அடுத்து அறிமுக உரை நமது மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் ஆமாம் இப்பொழுது அறிமுக உரை ஆற்றுவதோடு புனிதமிக்க மக்காவின் மாண்பும் ஹஜ்ஜின் முக்கியத்துவமும் என்ற தலைப்பிலும் மாவட்ட செயலாளர் ஜலீல் அஹமது உஸ்மானி ஹசரத் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே விளக்க உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ما أطيبك من بلد وأحبك إليه لولا أن قومي لأخرجوني منك ما سكنت غيرك أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. لبيك اللهم لبيك 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 لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. அல்லாஹ்வின் பேரருளால் திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தக்கூடிய ஹஜ் உம்ரா ஜியாரா வழிகாட்டு வகுப்பின் தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலானா ஷேக் மீரான் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களே, ஹஜ் உம்ரா ஜியாரா குறித்து விளக்கங்களை தரவிருக்கிற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர் கண்ணியத்திற்குரிய எங்கள் உஸ்தாது பெருந்தகை மௌலானா பிஏ ஹாஜா மொயினுத்தீன் பாக்வி ஹசரத் அவர்கள், அதே போல் சென்னை பாலவாக்கம் மஸ்ஜித் மஹ்மூதினுடைய இமாம் கண்ணியமிகு மௌலானா அபூபக்கர் உஸ்மானி ஹசரத் அவர்கள் உள்ளிட்ட உலமா பெருமக்களே, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிற ஹாஜிகளே, ஹாஜிமாக்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு இந்த வழிகாட்டு வகுப்பை பிரயோஜனம் உள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஹஜ் உம்ரா ஜியாரா வணக்க வழிபாடுகளை செய்முறை தெரிந்து செய்து அதற்குரிய முழு பலனை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக.
வணக்க வழிபாடுகளுக்கு இரண்டு விஷயங்கள் மிக முக்கியம் என்று நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதற்கு இரண்டு விஷயங்கள் அவசியம். முதன்மையானது இஹ்லாஸ். ஒமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். இஹ்லாஸாக மன தூய்மையோடு அல்லாஹுவிற்காக செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அவனுக்காகவே செய்வது, அதுதான் இஹ்லாஸ். எந்த கலப்பட நீயத்தும் இல்லாமல் தூய மனதோடு நிறைவேற்றக்கூடிய அமல்தான் இஹ்லாஸான அமல். இஹ்லாஸாக அமல் செய்ய வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும் என்றுதான் ஏவப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு கட்டளையிடப்பட்டிருப்பது, கடமையாக்கப்பட்டிருப்பது இஹ்லாஸான வணக்கங்களை செய்வதற்குத்தான். எனவே எந்த ஒரு இபாதத்திற்கும் எந்த ஒரு மார்க்க அமலுக்கும் அடிப்படையானது இஹ்லாஸ். ஹதீஸ் கிரந்தங்களிலே முதன்மையான பாடமே இஹ்லாசு நியத் வ இஹ்லாருஹா என்பதுதான். புகாரி உள்ளிட்ட ரியாது சாலிஹீன் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில், பெரும்பான்மையான ஹதீஸ் கிரந்தங்களினுடைய முதல் ஹதீஸாகவே முஹத்திஸீன்கள், ஹதீஸுக்களை இமாம்கள் பதிவு செய்திருக்கிற ஒரு ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணத்தை பொறுத்துத்தான் அமல்களுடைய விளைவுகள். எனவே முதன்மையாக நாம் சரிபடுத்த வேண்டியது நம்முடைய நியத். எனவே இஹ்லாஸ் என்பது நம்முடைய இபாதத் ஏற்கப்படுவதற்கு மிக அடிப்படையான விஷயம். இரண்டாவது விஷயம், செய்முறை தெரிந்து செய்வது. சட்ட திட்டங்களை தெரிந்து செய்வதுதான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று. எனவே இந்த இரண்டு விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்வோம். நியத்தை நாம் இஹ்லாஸாக ஆக்கிக் கொள்வோம். எந்த ஒரு மன குழப்பமும் கலப்படமும் வராதவாறு நம்முடைய சிந்தனையை, நம்முடைய எண்ணத்தை நாம் தூய்மையாக்குவது. இரண்டாவதாக செய்முறை தெரிந்து செய்வது. தொழுகை அதன் முறை தெரிந்து செய்வது, ஜகாத் அதன் சட்ட திட்டங்களை தெரிந்து வழங்குவது. அதே போல இந்த ஹஜ்ஜையும் செய்முறை தெரிந்து நாம் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வகுப்பு நடத்தப்படுகிறது. பெருமக்களே, இது உலமாக்கள் தான் சொல்ல முடியும். சட்ட திட்டங்களை கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள் தான் விளக்கி தர முடியும். யார் எல்லோரும் அதை விளக்கிட முடியாது. உலமாக்களிலும் ஹஜ் உம்ரா செய்து பிராக்டிக்கலாக அதை கண்டவர்கள், அதை அனுபவபூர்வமாக பார்த்தவர்கள் தான் அதனை விளக்கி சொல்ல முடியும். எனவேதான் இந்த வகுப்பை நடத்துவதற்கென்று சில ஸ்பெஷல் உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டுதான் இதை நாம் நடத்த முடியும். எனவேதான் இந்த வகுப்புகளில் நாம் தவறாது கலந்து கொள்ள வேண்டும். மார்க்க சட்ட திட்டங்களை உலமாக்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை தெரிந்துதான் செய்ய வேண்டும். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹாஜிமார்களே, ஹாஜிகளே, எனவேதான் சட்ட திட்டங்களை குறித்து நாம் பேசுவதற்கு முன்னால் ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவம், ஹஜ்ஜில் நாம் காணவிருக்கிற புனித தலங்களினுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய மகத்துவத்தை, மாண்பை நம்முடைய மனதிலே பதிக்க வேண்டும். நாம் செல்லக்கூடிய ஒரு பயணம், இந்த பயணமும் இந்த நோக்கமும் மகா உன்னதமானது. நாம் மேற்கொள்ளவிருக்கிற ஹஜ்ஜு பயணம் நார்மலாக நாம் உலகத்தில் நாம் செய்து வருகிற பயணம் அல்ல. இது யதார்த்தமான ஒரு நார்மல் ஜேர்னி, ஒரு டூரிசம் என்பது அல்ல. இது ஒரு மகத்தான ஒரு பயணம், ஒரு மாண்பான ஒரு பயணம். எனவே நாம் பார்க்கவிருக்கிற இடங்கள், நகரங்கள், நாடு நகரங்களை பற்றிய சில அறிமுகத்தை தர வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே 3 தலைப்புகள் தரப்பட்டிருக்கிறது. மக்காவின் மாண்பும் ஹஜ்ஜின் முக்கியத்துவமும் இது முதன்மையான தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. அடுத்து மதீனாவின் மகத்துவமும் ஜியாரத்தின் சிறப்புகளும். இந்த இரண்டிற்கும் பிறகுதான் ஹஜ் உம்ராவினுடைய செய்முறை சட்ட திட்டங்களை பற்றி விளக்கி சொல்ல வேண்டும். பெருமக்களே, மக்காவின் மாண்பை குறித்து நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அஹ்பாரு மக்கா என்கிற ஒரு அரபி கிரந்தத்திலே
கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதாக ஒரு செய்தி. பெருமக்களே, கஅபா, நாம் சந்திக்கவிருக்கிற கஅபா, நாம் பார்க்கவிருக்கிற உன்னதமான கஅபா, அது அமைந்திருக்கிற மக்கமா நகரம் எவ்வளவு மகத்தானது, மாண்புமிக்கது என்பதை நாம் முதலிலே மனதிலே பதிக்க வேண்டும். மக்கமா நகர் என்பது அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம். சன்மார்க்கத்தோடு, ஷரீஅத்தோடு, இஸ்லாமிய மக்களோடு, இஸ்லாமிய மக்களினுடைய வாழ்வோடு, வாழ்வாதாரத்தோடு அது பின்னி பிணைந்த ஒரு புண்ணிய நகரம் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே கஅபா தான் இந்த வானம் பூமி படைக்கப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நீர்மட்டத்திலே கஅபா நுரை போன்ற வடிவத்தில் இருந்தது. அதனை மையப்படுத்தித்தான் புவி உருளையே அமைக்கப்பட்டது, படைக்கப்பட்டது என்ற செய்தியை கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அருமையான பெருமக்களே, உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய அந்த வல்லமையால் கஅபா அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மலக்குமார்களால் அது தவாஃப் செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜரத் அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தவாஃபில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பின்னாலே ஒருவர் சிரியாவை சார்ந்த ஒரு இளைஞர், அவர் தவாஃபில் இருக்கிறார். தட்டி கொடுத்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அவங்க பேச்சு பதிலே சொல்லலையா தவாஃபை முடிக்கிற வரைக்கும். தவாஃபில் பேசாமல் இருப்பது மிக முக்கியம். தவாஃபிலையும் சரி, இதர அமல்களையும் சரி, ஹஜ்ஜினுடைய அமல்களில் நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற பொழுது உலக பேச்சுக்களை பேசாமல் இருப்பது மிக முக்கியம். தவாஃபில் பேசல அவங்க. தவாஃபை முடித்து ஹத்தீமுக்குள்ள நுழைந்தாங்க, ஹிஜ்ர இஸ்மாயிலுக்குள்ள நுழைந்தாங்க, தவாஃபுடைய தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டார். தவாஃப் முடிஞ்சிருச்சு, தவாஃபுடைய அமல் நிறைவடைந்து விட்டது. கேள்வி கேட்டார், அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னார். அந்த சிரியாவை சார்ந்தவர் வந்தார். என்ன கேட்டீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இந்த தவாஃப் எப்போ தொடங்கிச்சு, இந்த தவாஃப் எங்கிருந்து வந்தது என்று தவாஃபினுடைய சரித்திரத்தை கேட்கிறார். ஹஜ்ரத் அலி இப்னு ஹுசைன் சொன்னாங்க, மலக்குமார்கள் அரிஷை சுற்றி வந்தார்கள். முதல்ல கேள்வி கேட்டாங்க அந்த சிரியாவை சார்ந்த அந்த ஷாமி வாலிபரிடத்தில், நீ எந்த நாட்டை சார்ந்தவர்? நான் சிரியாவை சார்ந்தவர். பைத்துல் முகத்தஸிற்கு பக்கத்தில், பைத்துல் முகத்தஸ் எனக்கு நல்லா தெரியும் என்று அவர் சொன்னார். கடைசியில் அவர் கேட்டார், தௌராத் வேதத்தின் கருத்துக்களை நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன் சொன்னாங்க. அலி இப்னு ஹுசைன், தவாஃப் எப்போ தொடங்கியது, எங்கிருந்து வந்தது? அல்லாஹுவின் அரிசை மலக்குமார்கள் சுற்றி வந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு அவர்களுக்கு எளிதாக்குவதற்காக ஒரு பைத்துல் மஅமூர் புனித இல்லத்தை அல்லாஹ் கட்டச் சொன்னார். பைத்துல் மஅமூர் கட்டி அமைக்கப்பட்டது. வானுலகத்தில் மலக்குமார்கள் அதிலே இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். உள்ளே சென்றவர்கள் திரும்பி வருவதில்லை. அவ்வளவு பெரிய மகத்தான ஒரு இல்லம் பைத்துல் மஅமூர். புனித குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்கிறார், பைத்துல் மஅமூர். அந்த பைத்துல் மஅமூரை அல்லாஹ் கட்டி அமைக்க சொன்னார். அதை கட்டி அமைக்கப்பட்டதற்கு பிறகு அதற்கு நேராக பூமியிலே அல்லாஹ் மலக்குமார்களால் கட்டி அமைக்க சொன்ன ஒரு இல்லம்தான் கஅபா. பைத்துல் மஅமூருக்கு நேராக பூமியில் அமைந்திருக்கிற ஒரு புண்ணிய தலம் அதுதான் கஅபா என்று ஹஜரத் அலி இப்னு ஹுசைன் அந்த கஅபாவை அமைத்து அந்த கஅபாவை தவாஃப் செய்வதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். ஆக அரிஷையை சுற்றி வந்த தவாஃப் செய்த மலக்குமார்கள் பைத்துல் மஅமூரை சுற்றி வந்தார்கள். அதற்கு பிறகு கஅபா கட்டி அமைக்கப்பட்டதற்கு பிறகு கஅபாவை தவாஃப் செய்தார்கள் என்று ஹஜரத் அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தியை கேட்ட அந்த சிரியா வாசி அந்த வாலிபர் சொன்னார், இப்படித்தான் நானும் அறிந்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அருமையான பெருமக்களே, அத்தனை மகத்துவம் வாய்ந்த அரிஷ் பைத்துல் மஅமூருக்கு அடுத்தபடியாக அதனுடைய தரத்தில் அமைந்திருக்கிற ஒரு புண்ணிய தலம் கஅபா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்ன அவ்வல பைத்தின் உலிஅ லின்னாஸ் லல்லதி பி பக்கா, மக்கா நகரத்தில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் ஆலயம், அல்லாஹுவை வணங்குவதற்கென்று உலகத்தில் பூமியில் நிறுவப்பட்ட முதல் ஆலயம், அது மக்காவில் இருக்கிற கஅபா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பூமியில் அல்லாஹுவுக்கு மிக பிடித்தமான இடம் மஸ்ஜிதுகள், அதிலே மிக மிக பிடித்தமான புண்ணிய தலம் அது கஅபா. அஹப்புல் பிலாத் வ கைரு அர்தில்லாஹ், கஅபா, அத்தகைய புனிதமான கஅபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கு பிறந்து அங்கே வளர்ந்தார்கள். ஹிஜ்ரத்திற்காக புறப்படும் சமயத்தில் நடுநிசி நேரத்தில் கஅபாவை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலை குன்றின் மேல் நின்று கொண்டு அவங்க செய்த துஆவோடு மக்காவோடு பேசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அத்யபகி மின் பலத் வ அஹப்பகி இலல்லாஹ் வ அஹப்பகி இலை, சொன்னாங்க, மக்கமா நகரமே, என்ன பிரியமான நகரம், எனக்கு ரொம்ப பிடித்தமான மின் அருமையான மகத்துவமான நகரம். தாய்மார்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து நிகழ்ச்சியை கேட்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது சும்மா இது ஒரு வகுப்பு கிளாஸ் தான் இது. எனவே நீங்கள் ஏதோ ஒரு பயான் நடக்குது நம்மளும் கேட்டுக்கிட்டு இருப்போம் பேசிக்கிட்டு இருப்போங்கிற மாதிரி உள்ள விஷயம் அல்ல. எனவே கொஞ்சம் அமைதி காத்து சொல்லப்படுகிற விஷயத்தை கொஞ்சம் செவிதாழ்த்தி கேட்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்கமா நகரத்தோடு பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான நகரமாக நீ இருக்கிறாய். கூடுதலாக ஒரு செய்தியை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ்லா அன்ன கௌமி அலா ஹரஜூனி மின்க் மா சகன்து கைரக், என் சமுதாயம் என்னை இந்த ஊரை விட்டு துரத்துகிறது, சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது, நான் இந்த ஊரை விட்டு வெளியேறி செல்ல வேண்டும், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறேன். என் சமுதாயம் மட்டும் என்னை துரத்தாவிட்டால் நான் மக்காவை விட்டு வேறு உலகத்தில் எந்த பகுதியில் நான் தங்க தயாராக இல்லை, நான் வசிப்பதற்கு தயாராக இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னான். அத்துணை மகத்துவமான ஒரு ஊர், அதில் அமைந்திருக்கிற புனிதமான கஅபா, புனித கஅபாவின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். வல் பைத்தில் மஅமூர், அதே போல வல் பலதில் அமீன், அந்த புனித மக்கா அமைந்திருக்கிற கஅபா அமைந்திருக்கிற மக்கமா நகரத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக உன்னதமான ஒரு நகரம், உன்னதமான ஒரு இல்லம். உலகத்தில் வாழ்கிற அத்தனை மக்களும் முஸ்லிம்களும் சந்திக்க வேண்டிய வாழ்நாளில் வசதி படைத்தவர்களால், பொருளால், உடலால் சக்தி பெற்றவர்கள் ஒரு நாள் கண்டிப்பாக வந்தாக வேண்டிய ஒரு மகத்தான கடமை ஹஜ். அந்த ஹஜ் கடமையில் பிரதானமான அமல்கள் மக்கமா நகரத்தில் தான். மக்காவில் அமைந்திருக்கிற புண்ணிய தலங்களான மஷாயிர் என்று சொல்லுகிற நினைவு சின்னங்களாக இருக்கிற புனிதமான தலங்கள் அரஃபா, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, இந்த புனித தலங்கள் எல்லாம் ஒருங்கே அமைந்திருக்கிற ஒரு புண்ணிய தலம் மக்கமா நகர் என்று சொன்னால் அந்த மக்கமா நகரத்தினுடைய மாண்பை நாம் மனதிலே பதிக்க வேண்டும். அங்கே அது அபயம் தரக்கூடிய பூமி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் துவா செஞ்சாங்க, ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை நீ அபயம் தரக்கூடியதாக ஆக்கு. அந்த பூமியிலே இன்றைக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பது வேதனை தருகிறார். அபயம் தரக்கூடிய பூமியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அவலம் யரவ் அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா, அச்சம் தீர்ந்து நிம்மதியாக தந்தையை கொலை செய்தவன் ஹரமுக்குள்ளே பார்த்தால் கூட அவனுக்கு கோபம் வராது, ரோஷம் வராது. புண்ணிய அந்த தலத்தினுடைய மகத்துவத்தினால் தன் கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்திடுவான் என்று சொல்லுகிற அளவிற்கு அச்சம் இல்லாத ஒரு பூமியாக அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருந்தான். அங்கே அந்த புனித ஹரமுக்குள்ளே அங்கே இருக்கிற புற்பூண்டுகளை கூட பிடிக்கக்கூடாது. அங்கே வேட்டையாடுவது ஹராம். புண்ணிய அந்த ஹரம் ஷரீஃப், ஹரம் எல்கைக்குள்ளே எந்த வேட்டை பிராணிகளை கண்டால் கூட அதை வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டு இருக்கிறது. புற்பூண்டுகளை பிடுங்கக்கூடாது, ஆயுதம் மேந்தி உள்ளே செல்லக்கூடாது. இப்படிப்பட்ட புனிதமான அந்த தலத்தை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அத்தகைய அபயம் தரக்கூடிய ஒரு நகரம், அபயம் தரக்கூடிய பூமி என்பதை உம்முல் குரா என்று சொல்லுகிற
உலகத்தினுடைய நாடு, உலகத்தினுடைய நகரங்களுக்கெல்லாம் தாய் நகரம் என்று சொல்லுகிற புனிதமான மக்காவில் நாம் தரிசிக்கவிருக்கக்கூடிய புண்ணிய தலங்களை குறித்து நாம் இங்கே பேச இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அங்கே புனித கஅபாவினுடைய அமல்கள் சாதாரணமாக உலகத்தில் வேறு எங்கு செய்யக்கூடிய அமல்களுக்கும் கிடைக்காத ஒரு மகத்தான கூலி அங்கே கிடைக்கிறது. நீங்கள் ஒரு தஸ்பீஹ், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் அங்கே இருந்து கொண்டு உலகத்தில் வேறு எங்கு இருந்தும் நீங்கள் 1,00,000 தடவை சொன்னால் என்ன நன்மை கிடைக்குமோ அது ஒரு தடவை சொன்னால் கிடைக்கிறது. ஒரு ரக்காத் தொழுதால் அதனுடைய நன்மை 1,00,000 ரக்காத்து நன்மை. ஒரு குர்ஆன் முடித்தால் 1,00,000 குர்ஆனுடைய நன்மை. அப்படிப்பட்ட இரட்டிப்பான ஒரு அமலுக்கான கூலியை இரட்டிப்பாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான புண்ணிய தலம் இங்கே நாம் செல்ல இருக்கிறோம். அதிலே ஹஜ்ஜி என்பது ஒரு மகத்தான ஒரு இறை கடமைகளிலே நிறைவான கடமை. வணக்க வழிபாடுகளிலே 2 விதமான கடமைகள் சொல்வாங்க. இபாதத் பதனியா, இபாதத்தே மாலியா. உடல் சார்ந்த வணக்கங்கள் உண்டு, தொழுகை நோன்பு போன்ற உடலால் செய்யக்கூடிய வணக்கங்கள். இன்னொரு வணக்கம் பொருளாதாரத்தால் செய்யக்கூடிய வணக்கம். பொருளாதாரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை ஜக்காத், சதக்காக்கள். ஆனால் ஹஜ்ஜி என்பது ஒரு வகையிலே அது இபாதத்தை பதனியாவாகவும் இருக்கிறது, இன்னொரு வகையில் இபாதத்தை மாலியாவாக இருக்கிறது. பொருள் சார்ந்த வணக்கம், உடல் சார்ந்த வணக்கம். ஏன்னா ஹஜ்ஜி யாருக்கு கடமை? எல்லோருக்கும் கடமை இல்லை. தொழுகையை பொறுத்து எல்லோருக்கும் கடமையானது. ஹஜ்ஜி என்பது பொருளாதார வசதி இருக்க வேண்டும், அதோடு உடல் சக்தி இருக்கணும். பொருளாதார வசதி, புனித மக்கா சென்று வருவதற்கான பயண ஏற்பாடுகளுக்கு தேவையான உணவுக்கு தேவையான பொருளாதார சக்தியும் உடல் வசதியும் இருந்தால் மட்டுமே ஹஜ்ஜு கடமை. அருமையான பெருமக்களாக இபாதத் 2 விதமான கண்ணோட்டத்தில் அது அமைந்திருக்கிறது. பொருளாதார ரீதியிலான வணக்கமாகவும் கடமையாகவும் இருக்கிறது, உடல் சார்ந்த வணக்கமாகவும் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே வாக்கிங் போங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய நடந்து பழகுங்க. ஏன்னா ஒரே நாளில் ஒரு 1.5 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும். அங்கே மினாவிலிருந்து முஸ்தலிஃபா, மினாவிலிருந்து அரஃபா, மினாவிலிருந்து அரஃபா, முஸ்தலிஃபா, மினா, இந்த திரும்ப நாம் சுற்றி வர வேண்டிய அந்த நாட்களிலே நாம் அதிகமான நடை தேவைப்படும். வாய்ப்புள்ளவங்க நடக்கணும். அந்த நடைக்கெல்லாம் இப்போ ஹஜ்ஜிக்கு முன்னாலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நடந்து பழகுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உடல் சார்ந்த அங்கே சில வேலைப்பாடுகள் இருக்கிறது. தவாஃப் என்பது சுற்றி நடப்பது தானே. ஆக நடை என்பது உடல் சார்ந்த விஷயம் இங்கே தேவைப்படுவதனாலே ஹஜ்ஜில் பொருளாதாரம் மட்டும் தேவையல்ல, உடல் சார்ந்த ஹெல்த்து, ஸ்ட்ரென்த் எல்லாமே தேவைப்படுகிறது. எனவே தான் அதற்கு 2 விதமான கண்ணோட்டத்தில் அது அமைந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, இந்த பயணத்தினுடைய நோக்கம், இந்த ஹஜ்ஜினுடைய நோக்கத்தை சொல்லுவாங்க. இது ரெஹ்லா ரூஹியா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஒரு ஆன்மீக பயணம். உடல் ஆன்மா பரிசுத்தத்திற்காக, மனதை தூய்மைப்படுத்துவதற்காக, உலகத்தினுடைய நிலையாமையை புரிந்துணர்வதற்காக, மனதை பரிசுத்தப்படுத்தி பண்படுத்துவதற்கான ஒரு மகத்தான ஒரு பயணம் என்பதை நாம் மனதிற்கொள்ள வேண்டும். உலகத்தில் சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை எல்லாம் நம்ம வாயளவில் பேசுவதை கேட்கிறோம். ஆனால் உண்மையாக நிதர்சனமாக நிரூபணமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் அங்கே நாம் பார்க்க முடியும். சமத்துவம், சகோதரத்துவம், ஒரு இனம் ஒரு குலம் என்று சொல்லுகிறோமே, அதையெல்லாம் நாம் பார்ப்பதற்கு நிதர்சனமாக பார்க்கக்கூடிய இடம்தான் ஹஜ்ஜுடைய பயணம். அரஃபாவில் பார்க்க முடியும். 7 லட்சம் மக்கள் ஒரே உடையில், ஒரே விதமான உடை, ஒரே விதமான முழக்கம், தல்பியா முழக்கம், ஒரே விதமான உடை, கஃபன் ஆடையில் மையத்தை பொதிந்து அடக்கம் செய்கிற அதே மாதிரியான ஒரே ஆடையில் ஆண்டியும் அரசனும், உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய செல்வ செழிப்புமிக்க நாட்டினுடைய அதிபராக இருந்தாலும் சரி, அவரும் எஹ்ராமில் இருக்கும் பொழுது ஒரே ஆடையில் தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரே சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை நிதர்சனப்படுத்தி காட்டுகிற ஒரு மகத்தான ஒரு அமல் ஹஜ். ஹஜ்ஜுக்கு இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக 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 ஏற்றமான ஒரு அமல் அது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஹஜ் இன்னல் ஹஜ் யஹ்திமு மா கான கப்லா. ஹஜ் என்பது அதற்கு முன்னர் செய்த பாவங்களை எல்லாம் அது அழித்து விடுகிறதுன்னு சொன்னாங்க. முன்னர் செய்த பாவங்களுக்கெல்லாம் அது பரிகாரம். ஒரு அமலால் அனைத்து பாவங்களும் தகர்த்தெறியப்படும், அனைத்து பாவங்களும் அது அழிந்து போகிவிடும். அப்படிப்பட்ட உலகத்தில் பிறந்த மனிதன் திரும்ப பெற இயலாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிறந்த குழந்தையை போல ஆக முடியும். பாவக்கரை இல்லாத மனிதராக, தூய்மையான மனிதராக ஆக முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅக யௌமின் வலதத்துஹு உம்மு. பாவக்கரை படியாது, பாவமான சொற்கள், பாவமான பேச்சுக்கள் இல்லாது சரியாக ஹஜ்ஜை முடித்து திரும்பக்கூடிய ஒருவர் தாயின் வயிற்றிலிருந்து அன்று பிறந்தவரை போல அவர் திரும்புகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, பிறந்த நாளில் நாம் எப்படி பாவக்கரை இல்லாமல் இருந்தோமோ அதுபோல நம்மை பரிசுத்தப்படுத்துகிற, பண்படுத்துகிற ஒரு மகத்தான ஒரு அமல் ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற இன்னொரு அம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹஜ் உம்ராவை செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஃபைன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வதுனூப். அது இரண்டை அழித்து விடும் சொன்னான். ஒன்று ஏழ்மையை, வறுமையை அழித்துவிடும், வறுமையை நீக்கிவிடும், பாவங்களை நீக்கிவிடும். ஹஜ் உம்ராவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு மகத்தான ஒரு பிரயோஜனம், ஒரு பயன். அது ஹஜ் உம்ராவின் மூலமாக பாவங்கள் அது களையப்படும் மாத்திரமல்ல, வறுமையை நீங்கும் சொன்னான். செலவு செய்கிறோம் ஆனால் வறுமை நீங்கும். அதுதான் ஹஜ்ஜினுடைய அல்லாஹ் வைத்திருக்கிற மகத்தான பாக்கியம். அருமையான பெருமக்கள், நிறைவாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா இருக்கணும். அதான் முக்கியம். நம்ம எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம், பயணம் சொல்லுகிற பொழுதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, ஹஜ்ஜை மபரூராக ஆகணும்னு துவா செய்யுங்க, ஹஜ்ஜை மக்பூலாக ஆகணும்னு துவா செய்யுங்க. ஹஜ்ஜை மபரூர், ஹஜ்ஜை மக்பூல் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, நல்ல சிறந்த ஹஜ், நன்மை மிக்க ஹஜ்ஜாக அது ஆக வேண்டுமானால் அதற்கு என்ன அடையாளம் என்று நமக்கு மேன்மக்கள் சொல்லித் தருகிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜு செய்து திரும்பக்கூடியவர் அவர் எர்ஜுஉ ஜாஹிதன், அதாவது அவருடைய ரெண்டு அம்சங்களை பார்க்க முடியும் அவரிடத்தில். அவர் ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அடையாளமாக ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று, ஹாலுல் முஸ்லிம் பஅதஹு கைரும் மின் ஹாலி கப்லா. திரும்பி ஹஜ்ஜு முடித்து வந்தவருடைய வாழ்க்கையில ஹஜ்ஜுக்கு முன்னர் இருந்ததை விட பின்னால் இருக்கிற அவருடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும். இது அடையாளம். ரெண்டாவது சொன்னாங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் யர்ஜிஉ ஜாஹிதன் ஃபித் துன்யா வ ராகிமன் ஃபில் ஆখিরা. ஹஜ்ஜை முடித்து வந்ததற்கு பிறகு அவருடைய கவனம், அவருடைய ஆசை, ஆர்வம் எல்லாம் ஆখিরাத்தில் இருக்கும். துன்யா விஷயத்தில் கொஞ்சம் பற்றற்றவராக இருப்பார். துன்யாவினுடைய பற்று, அதனுடைய மோகம் அது குறைந்து மறுமை சிந்தனையில் அவர் இருப்பார். இது அடையாளம் என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி, மப்ரூரான ஹஜ்ஜி அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அவங்க சொல்லுவாங்க, எந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் உஃபியத் அஹ்காமுஹு, உஃபியத் அஹ்காமுஹு, அந்த ஹஜ்ஜினுடைய சட்ட திட்டங்கள் பரிபூரணமாக செய்யப்பட்டிருக்க வேண்டும். எப்படி ஒரு முஸ்லிமின் மீது அது கடமையாக விதிக்கப்பட்டதோ, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களோ, அதன் அடிப்படையிலே அது பரிபூரணமான சட்ட திட்டங்களோடு, சட்ட திட்டங்களை கவனித்து பேணி செய்து முடிக்கப்பட்ட ஹஜ்ஜு தான் அது மப்ரூரான ஹஜ்ஜு என்று நாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஹஜ்ஜாக ஆக வேண்டும். சட்ட திட்டங்கள் சரியாக தெரிந்து உணர்ந்து அதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தில் தான் இந்த வகுப்பு நடத்தப்படுகிறது. ரப்புல் ஆலமீன் பயனுள்ளதாக ஆக்கி அருள் புரிவானாக. எந்த நோக்கத்திற்காக நாம் ஹஜ்ஜு செய்ய செல்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேறிய ஹாஜிகளாக, மப்ரூரான மக்பூலான ஹஜ்ஜை பெற்றவர்களாக நாம் திரும்புவதற்கு ரப்புல் ஆலமீன் அனைத்து ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.